ஆடி மாத ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலை போட்டுக்கலாம். 1 கப்பு முழு உளுந்து சேர்த்துக்கலாம். இதே தோல் எடுத்த உளுந்து, நீங்கள் தோல் எடுக்காத உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கை விடாமல் வறுத்துட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு வறுத்தோம், முழு உளுத்தம்பருப்பு. இது பாசிப்பருப்பு, அதில் பாதி 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் வறுபட்டுட்டு இதையும் வறுத்து வச்ச உளுந்து கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு 1/4 கப் சேர்த்தோம், அதில் பாதி பச்சரிசி சேர்த்து இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் கம்மியான அளவுகளில் செய்கிறேன், நீங்கள் வேணும்னா அதிகமான அளவுகளில் செஞ்சுக்கலாம். வறுத்தும் எடுத்து மாவாக்கி வச்சு 3 மாதத்துக்கு தேவையான போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் வறுபட்டுட்டு இதையும் வறுத்து வச்ச உளுந்து கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கலாம். நாம் இந்த கிளாஸால் 1 கப்பு மாவு நிறைய அளந்துருக்கோம். இதே கிளாஸால் 2.25 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் அதே மாவை அதே கிளாஸில் 2.25 கிளாஸ் ஊற்றியாச்சு. இதில் வெல்லமும் 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிளாஸ் நாட்டு சர்க்கரையும் 1/2 கிளாஸ் வெல்லமும் சேர்க்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. அதில் வெல்லத்தையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணாலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெறும் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையணும். வேற ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம எந்த கிளாஸால் அளந்தமோ நெய், அதே கிளாஸாலே 1/2 கிளாஸ் நெய் சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது அந்த மாவை வதக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். வானலில் நெய் போட்டாச்சு. அதில் இந்த மாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும். இதுக்கு ஏலக்காய், முந்திரி எதுவுமே தேவையில்ல. நெய் தான் இதுக்கு வாசனை கொடுக்குறது. கடைசியாகவும் நம்ம நெய் தான் இதில் சேர்க்க போகிறோம். மறுபடியும் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்தது நல்லா கரைஞ்சி வரணும். இதையும் ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கோம்.
இது நல்லா வதங்கி வந்துடுது. நம்ம வெள்ளைப்பாகை எடுத்து இதில் வடிகட்டிக்கலாம். கல் மண் தூசி இருந்தால் எல்லாம் வந்துடும். இதை நல்லா கலந்து விடணும். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். கைவிட்டால் கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கைவிடாமல் ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். மேலெல்லாம் தெரிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா தள்ளி விட்டுக்கணும். மாவு நல்லா வெந்து வந்துடும். உளுந்தங்களி செய்கிற மாதிரி தான் இது. ஆனால் அதில் நல்லெண்ணெய்லாம் சேர்ப்போம். இது முழுக்க முழுக்க நெய் தான் சேர்க்கணும். மறுபடியும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நிறைய வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவுன்னு பார்த்தா 1/2 கிளாஸ் நெய் தான் அளவு. இன்னும் நிறைய நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு பேர் ஆடி கும்மாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஆடி மாத ஸ்பெஷல். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக ஆடி மாத ஸ்பெஷல் ரெடி ஆகிடுது பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப சத்து மிக்கது. உளுந்து இருக்கிறதுனால ரொம்ப சத்து. இது இடுப்பெலும்புக்கும் ரொம்ப நல்லது. பருவம் அடைஞ்ச பெண்களுக்கும் செஞ்சு தருவாங்க. வயசானவங்களும் சாப்பிட்லாம். இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம்.